நான் உங்களோட ஷோஸ் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு மெயின் கேள்வி என்ன வருதுன்னா, இப்போ எங்களுக்கு அந்த புரிதல் இருக்கிறதால நாங்கள் பசங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சின்ன வயசுலேருந்தே அதை ட்ரை பண்ணுறோம். ஆனாலும் அதை இப்போ 4 பசங்க சேர்ந்து இருக்கும்போது எல்லாருமே வந்து அந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் அது விரும்பும்போது நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை சாப்பிடாத அது நல்லதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது அவங்களுக்கே வரணும். இன்னொன்று அது சம்மந்தப்பட்ட இன்னொன்று என்னென்னா, பெரியவங்க இப்போது இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சாக்லேட் சாப்பிடாத இது சொல்கிறது, அது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய பாவம், குழந்தை பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் தாண்டினா தான் அந்த நல்ல சாப்பாடு சாப்பிடணுன்ற மாதிரி வரும். அதுக்கு நாங்கள் அஸ் அ இண்டிவிஜுவல் நம்ம என்ன பண்ணணும், அஸ் அ சொசைட்டியும் என்ன பண்ணணும் அப்படின்றது அது வராத வரைக்கும் ஐ திங்க் இது அடுத்த கட்டத்துக்கே போகாது. அடிப்படையில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, குழந்தை சாப்பிட வைக்கிறதுங்கிறது சயின்ஸ் கிடையாது, அது ஆர்ட், அது வந்து கலை. அதனால தான் சமயத்தில் நம்மகிட்ட சாப்பிடாது, பாட்டிகிட்ட சாப்பிடும், பக்கத்து வீட்டில் போய் சாப்பிடும், நம்ம வீட்டில் சாப்பிடாது, கடையில் சாப்பிடும். இந்த மாதிரிலாம் இட்ஸ் அன் ஆர்ட். அது வந்து அதில் வந்து ஒரு பார்ட் ரொம்ப முக்கியமானது குழந்தைகளுடைய உளவியல். நீங்கள் வந்து நோ 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 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து அது ஹர்ட் பண்ணத்தான் செய்யும். அதனால் வந்து ஒரு பியர் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஸ்கூலில் போனால் 4 பிள்ளைங்க வேறு ஏதாவது சாப்பிடும்போது நீ வந்து எத்தான் சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கில்ட்டை ஏற்படுத்தக்கூடாது. ஆனால் அதுக்கான பேசு தளத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து நீ பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படி சொல்கிறத விட, இவ்வளோ நல்ல விஷயங்கள் நாங்கள்லாம் சாப்பிட்டோம், இது நல்லது நல்லதுன்னு சொல்ல சொல்ல நீங்கள் நிறைய 15 வயசில் உள்ள அப்பா அம்மாக்கள், 12 வயசில் உள்ள அப்பா அம்மாக்கள் இப்படி ப்ராசஸ் பண்ணியிருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க 12-13 வயசில் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து நீங்கள் வந்து நம்ம எத்தனையோ நல்ல விஷயத்த நம்ம காதுக்குள்ளே வாங்குகிறோம், இதெல்லாம் அதுக்குள்ளே திணிக்கணுமே அப்படின்னு ஒரு ப்ரெஷர் எடுக்கவே கூடாது. ஏன்னா குழந்தையோட உளவியலை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்ல விஷயங்கிறத நம்ம எல்லோரும் சாப்பிட்றோம், நாங்கள் எல்லோரும் பண்ணுறோம் அப்படிங்கிறத செய்ய செய்ய மெதுவாக அது மாறும். அந்த மாற்றம் வந்து இட் டேக் சம் டைம் 2 years 3 years இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து குழந்தைக்கு அது ஒரு கில்ட்டாக நினைக்கக்கூடாது, வர ஒரு சைக்கலாஜிக்கல் ஹர்ட் கொடுத்துடக்கூடாது. நீங்களும் கில்ட் ஆகக்கூடாது. நம்ம ஐயோ நம்ம இவ்வளோ பேசுகிறோம் இவ்வளோ பண்ணுறோம் ஆனால் பிள்ளைக்கு இதை பண்ணுதே அப்படின்னு ஒரு விலை எடுத்துக்கலாம். இட்ஸ் அ ப்ராசஸ். மெதுவாக தான் நடக்கும். அந்த பேர் ப்ரெஷர் இருக்கும் அந்த குழந்தைக்கும், மெதுவாக நடக்கும். செய்ய வேண்டியது வந்து திரும்ப திரும்ப அதுக்கான ஈகோ சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறது. உங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு தோசை சாப்பிட்றீங்க, அந்த பிள்ளை ப்ரெட்டு வந்து உள்ளே வந்து நான் வந்து ஒரு சீஸ் வச்சு இல்லை இங்கே இருக்கிற ஏதோ ஒன்று வச்சு ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றேங்க போது அதுக்கு தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்மளும் இதை சாப்பிட்லாம் அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு ப்ராசஸாக தான் எடுத்துகிட்டு போகணும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து எந்த மாற்றத்தை நீ விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிடமிருந்து துவங்கு. இதுதான் காந்தி சொல்லியிருக்கிற விஷயம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வரும்போது வீட்டில் எல்லோரும் மாறணும். 2 பேர் இப்போ நீங்கள் சொல்லுவா நான் ஒரு மாதிரி இருப்பேன், நீ ஒரு மாதிரி இருப்பேன், தாத்தா ஒரு மாதிரி, பாட்டி ஒரு மாதிரி இருந்ததுன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எல்லாருமே அதை ஒரு ஹெல்தி ஃபுட்டுனா இதுதான் நம்ம வீட்டில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வரணும். அகெயின் இட்ஸ் அ டஃப் ஜாப். இட்ஸ் நாட் ஒரு டக்குன்னு எடுத்துக்கணும். நிறைய பேருடைய மைண்டில் இருக்கிற கொஸ்டின் இது. எல்லாம் பேசுகிறோம் சார், நடக்க மாட்டேங்குது இல்லை அப்படிங்கிறது. நடக்கும், உறுதியாக நடக்கும். நீங்கள் அதை தொடர்ந்து செய்ய 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 அந்த மாற்றம் வரும். நிறைய குடும்பங்களை நான் பார்த்துருக்குறேன். ஸோ அந்த பெர்சிவரன்ஸ் ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியாக நீங்கள் எவ்ரி வீக் இவங்க வீட்டில் இதுதான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும்போது அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே உணவுக்குள்ளே வந்துடும். அப்புறம் அவங்க பிடிச்சமாக சாப்பிடக்கூடிய உணவுகளில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். நான் இன்றைக்கி வந்து அவங்க எனக்கு அவக்காடாவில் பண்ணி கொடுத்தேன். எங்கள் ஊரில் அவக்காடெல்லாம் கிடையாது. ஸோ நான் அவக்காடா படிச்சிருக்கேன், நல்லதுன்னு தெரிஞ்சிருக்கு. அதை இங்கே சாப்பிட்டு பார்க்குறதுல தப்பு இல்லை. ஐயோ பாவக்காய் சாப்பிட்றாள் அவக்காடா சாப்பிட்லாமா அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஸோ நமக்கு இங்கே கிடைக்கிறதுல பெஸ்ட் விஷயங்களை எடுத்து அது குழந்தைக்கு எது ஹெல்தி, ப்ரோட்டீனாக இருக்கா, அப்புறம் அதில் எதுவும் தேவையில்லாத ப்ரிசர்வேட்டிவ்ஸ், தேவையில்லாத ஃபுட் இன்க்ரீடியன்ட்ஸ், ஏதாவது வந்து டேஸ்ட் என்ஹான்சர்ஸ் அதெல்லாம் இல்லாமல் இருக்கா, அந்த சாய்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். எடுத்து நீங்கள் கொடுக்குற உணவுலையுமே அதெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக மாறிடும்.